சூப்பரா வந்து சாப்பிடலாம் ரெடி பண்ணி வச்சு நீங்க வந்து சாப்பிடுங்க. நான் வந்து ஆடு வெட்டி போறேன். பக்கத்துல பெருசா வாழை இலை வந்து கரும்பு வெட்டி வந்தாங்களா, நான் சொல்ல நீங்க சொன்ன மாதிரி நல்லா சேர்ந்து ரெடி பண்ணி வச்சு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒரு இலை தந்து வரேன் சொல்லிட்டு நம்ம வீட்டுல ஒரு வாழை மரம் வாழை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல போய் ஒரு இலை தந்து வச்சுட்டு போகிறாரு. இப்ப வந்த உடனே வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லணும் அக்கா. கிளம்பி வந்துடணும் ஃபங்க்ஷனுக்குன்னா வீட்டோட தலைவருக்கு கொடுத்துட்டு போறேன் நான். நிறைய மனுஷங்க வருங்கால தலைவர்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஆர்வமா என்ன பண்ண போறீங்க? அவ்வளோ ஆர்வம் என்ன பண்ண போறேன் சொல்லிட்டு போறேன். சமையல் தான் செய்ய போறேன். அதானா? அது தினைக்கும் செய்யறது தானே. எனக்கும் செய்யத்தான். அப்பா வந்து சண்டேன்னு சொல்லிட்டு ஒரு இதாக கறி ரெண்டு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பிரியாணி செஞ்சிருவான்னு சொல்லி கேட்டேன். வேணாம்மா சரணே கல்யாண நாள் தான் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம் நம்ம எல்லாம் கும்பலா, அப்பா போய் பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாதிரி பிடிக்கல, நீங்க வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துடுங்கன்னு சொன்னாங்க. அதை தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போறோமே. சரிம்மா வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வந்து கவும் மாமா வந்து வீடு கொடுத்தணும் பார்த்து பத்திரிக்கை வைக்க வைக்க வந்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட எல்லாரும் வந்துருங்க. முன்னாடி நாளே வரணும், புரியுதுங்களா? மணி காலையில நல்லா சீக்கிரமா வந்துருங்க. முன்னாடி நாளே வந்து அங்க இருந்து 10ஆம் தேதி நம்ம வீடு கிரக பிரவேசம், நீங்க 9ஆம் தேதி மதியத்துக்குலாம் சரி வாங்க எல்லாரும். இப்ப வந்த உடனே வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லணும் அக்கா. கிளம்பி வந்துடணும் ஃபங்க்ஷனுக்குன்னா நம்ம அங்க டான்ஸ் பண்றோம், ஃபன் பண்றோம். ஓகே எடுத்துக்க. நல்லா டான்ஸ் ஆடுவோம். சூப்பர் பையன் சந்தியாவோட பையன். சந்தியாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் பார்த்தா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டோட தலைவருக்கு கொடுத்துட்டு போறேன் நான். நிறைய மனுஷங்க வருங்கால தலைவர்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க. அம்மா என்ன கறி குழம்புன்னே வேலை சுறுசுறுப்பாகுது. இல்லம்மா நம்ம என்னைக்கு சண்டே என்ன சொல்றோம், சனி ஞாயிறு திங்கு செவ்வாய்லாம் நம்ம உட்காந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியாது. நம்ம ரெகுலரா வந்து ஆடு ஓட்டி போகிறது வந்து அது ஒரு வேலை, நமக்கு ஒரு ஆடு ஓட்டி போது மேய்க்கிற வேலை. கொஞ்சம் நம்ம சுருக்கா வேலை செஞ்சு முடிச்சுட்டு போனோம்னா நாமளும் கொஞ்சம் சாப்பிட்டு ஆடு ஓட்டி போது கரெக்டாக இருக்கும் டைமு. அதனால தான் இப்போ அவசரமாக செய்யணும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆடு ஓட்டி போகிற வேலை. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி கறியை போட்டு வதக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணுறேன். சரிம்மா. பாப்பா வந்து சங்கீதா வந்து இந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவங்க எடுத்துன்னு கறி எடுத்துன்னு வரமா ஆயிக்கலாம் சாப்பிட்டு போகலாமா சொன்னதுக்கு இல்லை சித்தி நான் வந்து அவசரமா அந்த ஊருக்கு நான் வந்து பத்திரிக்கை வைக்க போகணும், லேட் ஆகிடும், நான் ஒரு நாள் பொறுமையாக வந்து ரிலாக்ஸாக வந்து நான் இப்போ வந்து நம்ம கறி குழம்புலாம் எடுத்து பிரியாணி கிண்டி நம்ம சாப்பிட்லாம், நீங்கள் சேர்ந்து சாப்பிடு சித்தி சொல்லிட்டு போயிட்டேன். பாப்பா வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போன பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கறி குழம்பு ஆகிறேன் நான். அது ரொம்ப அது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது எனக்கு. சரி சரிம்மா. அம்மா என்ன இந்த சைடுல பெரிய வானல்லையும் வந்து சிக்கன் குழம்பு, இந்த சைட்லயும் வந்து சிக்கன் குழம்பா? இது வந்து குழம்பு இல்ல, கொஞ்சோண்டு கறி வறுக்க சொன்னார்ல அப்பா. ஆமா அந்த மாதிரி வறுக்கிறோம். சரிம்மா. கறி வறுத்துட்டு ரசம் கொஞ்சம் வச்சு வைமா சொன்னாங்க. சரி அதே மாதிரி செஞ்சிடலான்ட்டு வைக்கணுங்க. குழம்புலாம் ரெடி ஆயிடுது, ரசம் வச்சுட்டா என் வேலை வந்து ஃபினிஷிங் ஆயிடுது. ஆமா இதுக்கப்புறம் அப்பா வேலை என் வேலை தான் சாப்பிட்ற வேலை. சாப்பாடு வந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா தான் சொல்ற வேலை தான். சரிம்மா. நீங்க வைக்கிறது எப்பயுமே வந்து டேஸ்டா தான்மா இருக்கும். இப்படி சொல்லிட்டு என்ன செய்ய சொல்ற நீ? அப்படிலாம் இல்ல, நீ செய்ய மாட்ட. நானும் செய்வேன், ஆனா என்ன உங்க கைப்பக்குவம் எனக்கு ஒன்றும் வரல. அதே மாரி நீ சொல்ற மாதிரி தான் நானும் எங்க அம்மா சொல்லுவேன். எங்க அம்மா வந்து எப்படியே வந்து கடமையா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க. எப்படி செஞ்சாலும் வந்து மீன் குழம்பு வச்சாலும் கருவாட்டு குழம்பு வச்சாலும் அவங்க கையில எந்த குழம்பு வச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தனியா வந்து குழம்பு வைக்க மாட்டாங்க, சுண்டா குழம்பு தான் வைப்பாங்களே. சொல்லுவாங்க சுண்ட சோறு சுண்ட குழம்பு வச்சு சாப்பிட்றது டேஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஆயா வைக்கிற குழம்புல எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்ல மீன் குழம்பு தான். நான் மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். இங்க இருந்து நான் பாப்பாத்தே ஃபோன் பண்ணி சொல்றோம், ஆயா நான் நீ வருவேன் எனக்கு மீன் குழம்பு வச்சு வைங்கன்னு சொல்றோம். அதே மாதிரி மறக்காம வச்சு வைப்பாங்க. அம்மாவும் ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு மிஸ் பண்றேன். நான் வந்து ஒரு ஐட்டம் போய் நான் எங்க அம்மா கையில மீன் குழம்பு வச்சு சொல்லி சாப்பிட்டு தான் வரணுமே. சரிம்மா. அம்மா என்ன எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? சுருக்கா சூப்பரா செஞ்சு முடிச்சாச்சு, வாங்க பாக்கலாம். அது என்ன பக்கத்துல பெருசா வாழை இலை வந்து கரும்பு வெட்டி வந்தாங்களா, நான் சொல்ல நீங்க சொன்ன மாதிரி நல்லா சேர்ந்து ரெடி பண்ணி சொல்லிட்டு அப்படின்னு இந்த ஒரு இலை தந்து வரேன் சொல்லிட்டு நம்ம வீட்டுல ஒரு வாழை மரம் வாழை எல்லாம் இருக்குது இல்லையா, அதுல போய் ஒரு இலை தந்து வச்சுட்டு போகிறாரு. இப்படி சரிம்மா. என்ன காமெடி பண்றாராமா. சரி சரி பாக்கலாம் வாங்க. சுட சுட சாதம். இது வந்து இப்ப நெல் அரைச்சோம் இல்லையா, அதுல இருந்து
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 மூட்டை வந்து நெல்லி வேவிச்சு குத்தினா 72 கிலோ அரிசி மட்டும் முழு அரிசி வந்தது. நொய் வந்து ஒரு 15 கிலோக்கு மேலே வந்தது. எவ்வளோ லாபம் பாருங்க. நம்ம வந்து 25 கிலோ வந்து இப்போ வந்து வாங்கினா 1500 ரூபா அரிசி, 1500 1600 கூட விற்கிது. அப்புறம் அதிகமான விலை அரிசிலாம் அது தனி ரேட்டு. இது வந்து நமக்கு ஒரு சிப்பம் எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது பாருங்க. கொஞ்சம் பால் மரம் அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா நமக்கு லாபம். ஒரு சிப்பா அரிசி கிடைக்குது, அப்புறம் நொய் தனியாக கிடைக்குது. போதும் போதும். இங்கே பாருங்க, இது வந்து சுட சுட வந்து ரசம் வச்சுட்டேன். ரசம் சுட சுட ரசம். ஆமாம். பாருங்க, கறி குழம்பு ரெடி ஆயிடுது. கறி வறுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட்ற வேலை தான். சரி வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். அம்மா இன்னும் நீங்களே ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்றீங்க? ஆமாம், நீங்களும் சாப்பிடுங்க. வந்து மணி ஆகிப்போச்சு, மணி 1க்கு மேலே ஆக போகுது. அதனால கத்தின்னு இருக்குது ஆடலாம். நம்ம ஆடு ஓட்டி போனோம், ஆனால் நம்ம சாப்பிடலாம். நான் வந்து கறி குழம்பு கொஞ்சம் ஊற்றினா கறி வறுவல் வந்து 2 துணுக்கு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு போகலாம். சரிம்மா. சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. உண்மையிலுமே கறி குழம்பு வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. கறி வறுவல் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, பார்க்கும்போதே அழகாகுது. எப்போ நான் ஃபஸ்ட் டைம் செய்ய பார்த்து கூட குழப்பலாம். நீங்கள் தினைக்கும் அப்பப்போ அதுதானே செய்கிறீங்க, அதனால வந்து அடிக்கடி செய்கிறதுனால மாறாது டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குமா? சரிம்மா. நான் வந்து சூப்பராக வந்து சாப்பிடலாம் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நான் வந்து ஆடு ஓட்டி போகிறேன். சண்டே ஸ்பெஷல் சொல்லிட்டு யார் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வீட்டில் மீன் நான் வந்து கறி எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லுங்கள், அவங்க தெரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டு வந்து சண்டைக்கு வந்து கோழிக்கறி குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரிம்மா. எனக்கு சாப்பிட்டோம் இல்லையா, வாய் வந்து லைட்டாக கொஞ்சம் காரமாக இருக்குது. இந்த ஐட்டம் மிளகாத்தூள் அரைச்சி வந்து கொஞ்சம் காரமாகவே அரைச்சிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் அந்த மிளகாத்தூள் அரைச்சி போடுவேன் நான். ஆமாம், ஒரு குழம்பு வைக்கிறோன்னா 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் போட்டால் அவ்வளோதான் முடிச்சுக்கிறேன் நான். ஏன்னு கேட்டால் காரம் கொஞ்சம் ஹெவியாக வருது, ஏன்னா மிளகா வந்து காரமான மிளகா பழுகுது. ஆமாம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாரியாக யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நம்ம சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.